என் அழைப்பு ஈமானிய விழிப்பு, குர்ஆனின் விழிப்பு, ஹதீஸின் விழிப்பு. அல்லாஹ் நம்மை சீராக்க மாட்டான் நாம் சீராகாத வரை. உங்களை பிரதிநிதிகளாக அல்லாஹ் மாற்றுவான். இந்த பூமியில் நீங்கள் பொருந்தக்கூடிய மார்க்கத்தை கொண்டு நிலைப்படுத்துவான். சும்மா கொடுத்துருவானா? யஅபுதூனனி லா யுஷ்ரிகூன பி ஷைஆ. நீங்கள் என்னை வணங்குவீர்கள், எனக்கு யாரையும் இணை வைக்க மாட்டீர்கள். வாகீமுஸ் ஸலாஹ், என்ன செய்வீர்கள்? என்ன செய்வீர்கள்? வாகீமுஸ் ஸலாஹ், ஆட்சியை கொடுத்தால் தொழுவீர்கள். வஆத்துஸ் ஸகாத், ஜகாத்தை கொடுப்பீர்கள். இந்த உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய செல்வத்தில் மிகப்பெரிய செல்வம் ஜகாத். அந்த செல்வத்தை ஒன்று திரட்டினால் உலக வங்கிகளில் இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் தோற்று போகும். வஆத்துஸ் ஸகாத் வஅதீஉர் ரசூல, ரசூலை பின்பற்றுவீர்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன். அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்த், இந்த பூமியில் உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கினால் அகாமுஸ் ஸலாஹ், தொழுவீர்கள். அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ், என் வாலிபனே அஸ்ஸலாஹ். ரசூலுடைய கடைசி மரணத்தின் அழைப்பது அஸ்ஸலாஹ் யா உம்மஹ், அஸ்ஸலாஹ் யா உம்மஹ், என் சமூகமே தொழுகை தொழுகை. தொழுகை எடுத்துக் கொள்ளாமல் ஒரு சமூகம் போராடினால் அந்த போர்க்களம் வீண். தொழுகாத சமூகத்தின் மீது அல்லாஹ்வின் பார்வை இல்லை, அல்லாஹ்வின் வெற்றி இல்லை. ரமதானில் ஃபஜ்ரை நிரப்புவதை போல் தமிழகத்தின் பள்ளிகளில் ஃபஜ்ரை நிரப்பி பாருங்கள். அடுத்த துஹரில் அல்லாஹ்வுடைய வெற்றியை பார்ப்பீர்கள். போராட்ட களம் என்றால் தயாராகக்கூடிய வாலிபர்களே, உன் தூக்கத்தை விட்டு போராட தயாரா? நாளை மறுமையில் விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை அஸ்ஸலாஹ். பேர் என்ன? பேர் என்ன ஜி? ஹக்கீம் பாய், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை அஸ்ஸலாஹ். பேர் என்ன? ராஃபியா. யா ராஃபியா, நாளை மறுமையில் அல்லாஹ் உன்னை விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை அஸ்ஸலாஹ். இந்த பேர் என்ன? ஹுசைன். யா ஹுசைன், நாளை மறுமையில் அல்லாஹ் உன்னை விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை அஸ்ஸலாஹ். யா அப்துல் பாசித், நாளை மறுமையில் அல்லாஹ் உன்னை விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை அஸ்ஸலாஹ். அது சரியானால் அல்லாஹ் அனைத்து செயல்களையும் சரிபடுத்துவான். அது சீர்கட்டால் எல்லாம் சீராகும், சீர்கடும். இந்த தொழுகையில் இந்த சமூகம் தன்னை சரிபடுத்தினால் அல்லாஹ் அந்த சமூகத்தை சரிபடுத்துவான். தொழுகையில் இந்த சமூகம் தன்னை சீர்கெடுத்தால் அல்லாஹ் அந்த சமூகத்தை கண்டுகொள்ள மாட்டான். குர்ஆன் எங்கே? ரசூல் எங்கே? ரசூலுடைய வாழ்க்கை நமக்கு தெரியாது. ரசூலுடைய வாழ்வு முறை நமக்கு தெரியாது. மக்காவில் ரசூலுல்லாஹ் எத்தனை ஆண்டு காலம், மதீனாவில் எத்தனை ஆண்டு காலம், அவங்களுடைய பிள்ளைகள் என்ன, அவங்களுடைய மனைவிமார்கள் யார், சஹாபாக்கள் யார், அவர்கள் எத்தனை பேர் பத்ரில், எத்தனை பேர் உஹதில், ஹுனைன் என்றால் என்ன, முஅத்தா போர் என்றால் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட போர்க்களங்கள் என்ன, வழிகாட்டிய போர்க்களங்கள் என்ன, அல்லாஹ்வுடைய தூதருடைய மதீனாவில் வாழ்க்கையில் அவர்கள் செய்த உடன்படிக்கைகள் என்ன, ஒப்பந்தங்கள் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வகித்த நிர்வாகத் திறன் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் செல்வத்தை எப்படி நிர்வகிக்க சொன்னார்கள், ஒரு சமூகத்தை, ஒரு தலைமைத்துவத்திற்கு எப்படி ரசூலுல்லாஹ் ஒரு சமூகத்தை பலப்படுத்தினார்கள், ஒரு பொருளாதாரத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி ஒரு சமூகத்தை பலப்படுத்தினார்கள், நிர்வாக திறமையில், தலைமைத்துவ பண்பில், பொருளாதார வலிமையில் ஒரு சமூகத்தை ரசூலுல்லாஹ் கட்டமைத்த விதம் என்ன வழிகாட்டப்பட்டிருக்கிறதா? அறிந்திருக்கிறோமா? முறைப்படுத்தி இருக்கிறோமா? வக்ஃப் என்றால் என்ன? முதலில் எதுவெல்லாம் வக்ஃப்,
எப்படி இதெல்லாம் வக்ஃபு செய்யப்பட்டது, இந்த நாட்டில் எப்படி முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பெரிய வக்ஃபு உரிமை உருவானது, இவ்வளவு செல்வம் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது, இதை கல்விப்படுத்திய, இதை முறைப்படுத்திய, இதை கொண்டு பொருளாதாரத்தை வலிமைப்படுத்திய, இதை கொண்டு முஸ்லிம் ஏழைகளின் கவலைகளை நீக்கிய, இதை கொண்டு முஸ்லிம் வாலிபர்களுடைய செல்வத்தை பெருக்கடிக்க உதவி செய்த ஒரு தலைமைத்துவ பண்பை உருவாக்குவதற்குரிய அடிப்படை இதை கொண்டு மெருகேற்றிய ஒரு சமூகமாக மாறியா? இதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நான் போராட்டங்கள் வேண்டாம், இதை எதிர்க்காதீர்கள், இதை விமர்சனம் செய்யாதீர்கள், உங்கள் உரிமையை மீட்டெடுக்க நீங்கள் பள்ளியிலே உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் அழைக்கவில்லை. உங்களை சீர்படுத்துங்கள். இதன் முதலில் இது அல்லாஹ்வின் அழைப்பு, இது அல்லாஹ்வின் அழைப்பு. இந்த ஈமானை கொண்டிருக்கக்கூடிய சமூகத்திற்கு வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், அல்லாஹ்வுடைய வெற்றி வரும், அல்லாஹ்வுடைய உதவி வரும். அல்லாஹ்வுடைய உதவி வருவதற்கு இரண்டாவது அடிப்படை வாத்தியுல்லாஹ வரசூலஹு வலா தனாஸஉ ஃபதஃப்ஷலு வதذهب ரீஹுக்கும். அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், ஒருபோதும் சிதைந்து விடாதீர்கள். ஃபதஃப்ஷலு வதذهب ரீஹுக்கும். நீங்கள் சிதைந்து விட்டால், நீங்கள் பிரிந்து விட்டால் உங்கள் கண்ணியத்தை, உங்கள் மதிப்பை இழந்து விடுவீர்கள். உங்களுக்குள்ளே எதிரிகளாக வாழாதீர்கள். உங்களுக்குள்ளே இன்னும் பகைமையும் வெறுப்பையும் கொண்டு தலைமைத்துவத்தில் பிரித்துக் கொண்டு உங்களுடைய சமூகத்தை பயணிக்க செய்யாதீர்கள். துஆத்துன் அலா அபுவாபி ஜஹன்னம். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ், நாம் செயல்படுத்த வேண்டிய ஹதீஸ். இந்த காலத்தில் ஹுதைஃபா அவர்கள் அறிவிக்கக்கூடிய முக்கியமான ஹதீஸ்களில் இதுவும் ஒன்று. நரகத்தின் வாசலில் இருந்து கொண்டு அழைப்பாளர்கள் உங்களை அழைத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் பதிலளித்தால் நரகத்தில் உங்களை தூக்கி வீசி விடுவார்கள். யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார்? அவர்கள் எங்கிருந்து வருபவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் உங்களுடைய தோள்களை கொண்டு வருபவர்கள், உங்களுடைய நாவுகளை கொண்டு பேசுபவர்கள். யா ரசூலல்லாஹ், அந்த காலத்தில் நாங்கள் அவர்களை சந்தித்தால் நாங்கள் என்ன செய்வது? முஸ்லிம்களுடைய ஜமாஅத்தை சார்ந்திருங்கள், அதனுடைய இமாமை சார்ந்திருங்கள். யா ரசூலல்லாஹ், முஸ்லிம்களுடைய ஜமாஅத்தும் இல்லை, முஸ்லிம்களுடைய இமாமும் இல்லை என்றால் என்ன செய்வது? அவர்கள் எல்லோர்களையும் புறக்கணித்து வாழ்ந்து விடுங்கள். அதைவிட மரத்தின் மேல் வேரை பற்றி பிடித்துக் கொண்டு மரணிப்பது மேல். உங்களை ஓரணியில் சமூகத்திற்காக, சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக ஓரணியில் நிறுத்தக்கூடிய தலைவர்களாக உங்களுடைய தலைவர்கள் இல்லை என்றால், தத்தந்தம் கொடிகள், தத்தந்தம் இயக்கங்கள் என்று அவரவர்களின் அழைப்புகளுக்கு நோக்கம் கொண்டு உங்களை அழைத்தால், இயக்கங்கள் கூடாதென்றோ, கொடிகள் கூடாதென்றோ, தமுமுக, தௌஹீத் ஜமாத், ஜாக் இது போன்ற இயக்கங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக பெயர்களை கலைத்துவிட்டு முஸ்லிம்களுடைய ஜமாஅத்தாக ஒன்று சேருங்கள் என்று சொல்வது இஸ்லாமிய மரபே கிடையாது. அன்சாரிகளை ரசூலுல்லாஹ் ஆதரித்திருக்கிறார்கள், அவுஸை ஆதரித்திருக்கிறார்கள், ஹஸ்ரஜை ஆதரித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்று தனி கொடி இருந்தது, அவர்களுக்கு என்று தனி தலைவர்கள் இருந்தார்கள். அந்தந்த தலைவர்களுக்கு கீழ் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் ஆலோசனை கேட்கும் போது, முஹாஜிர்களை என்ன சொல்கிறீர்கள், அன்சாரிகளை என்ன சொல்கிறீர்கள், அவுஸை என்ன சொல்கிறீர்கள், இந்த கோத்திரத்தார்களை என்ன சொல்கிறீர்கள், பனு குரைதாவா, உங்களின் தலைவர் யார், அவர் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிம்களுடைய தலைமைத்துவத்தை அங்கீகரித்தார்கள். ஆனால் பிரிவை அல்ல. ஒரே போராட்டம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இயக்கங்களும், ஒரே குரல், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொடி. இது ரசூலின் சமூகமா? இது இயக்கத்தின் தலைமையா? இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைக்கு மாற்றமாக ஒரு சமூகத்தை பொது கருத்தில், கொள்கையை பத்தி எல்லாம் பேசல, கருத்து வேறுபாடு பத்தி எல்லாம் பேசல. நீங்க 8 தொழுங்க, 20 தொழக்கூடிய பள்ளி வச்சுக்கோங்க, நீங்க தொப்பி போடுறவங்களை உள்ள விடுங்க, நீங்க இன்னும் விடமாட்டேன்னு சொல்லி அடிங்க, நீங்க கை அசைக்கிறத பத்தி பேசுங்க, கை அசைக்காத பத்தி பேசுங்க, நீங்க ஜக்காத்தை ஒரு முறைன்னு சொல்லுங்க, நீங்க எத்தனை முறை வருஷத்துல கொடுக்கறத பத்தி பேசுங்க, இந்த பிறையை கொண்டாடுங்க, நீங்க அந்த பிறையை கொண்டாடுங்க, இதுக்குள்ள நீங்க என்ன செஞ்சுக்கோங்க. இது மார்க்கம். அழகிய முறையில் பேசி கலந்துரையாடல் செய்து எது சத்தியமோ அதை சத்தியத்தில் எடுத்துக்கொண்டு, எது சத்தியம் இல்லையோ அதை கண்ணியமான முறையில் கையாளுங்கள். ஆனால் சமூகத்துடைய விஷயத்தில், பொது விஷயத்தில், அல்லது உங்களுடைய பார்வையில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு அரசியல் கருத்தில், ஒரு சமூகத்தை அரசியல் தரத்தில் உயர்த்துவதில் நீங்க ஒண்ணு சேரலன்னா மக்களை ஏமாற்றுகிறீர்கள், மக்களை ஏமாற்றுகிறீர்கள். இது ரொம்ப நாளைக்கு படிக்காது.
இந்த வரக்கூடிய 2026 என் குரல் எல்லாம் ஒரு குரல் கிடையாது. இது சென்று இந்த தமிழகத்தை அப்படியே பிரதிபலிக்க போவதில்லை. என் ஆசையை சொல்லுகிறேன். உங்களுக்கு எதிராக வரக்கூடிய இந்த சோதனைகளிலிருந்து, திட்டங்களிலிருந்து உங்களை ஈமானை பலப்படுத்தியதற்கு பிறகு உயர்வு வேண்டும் என்றால் எல்லோரும் சேர்ந்து ஒரே கருத்தில் ஒரே 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 முடிவில் ஒன்று சேருங்கள். அல்லாஹ் இந்த ஒற்றுமையை கொண்டு உங்களை கண்ணியப்படுத்துவார். இல்லை என்றால் இந்த சமூகத்தின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்தின் செய்தியை ஒரு அறிஞர் அழகாக எழுதியிருப்பார். ரசூலுல்லாஹ் மரணிக்கவில்லை சமூகத்தை ஒருமைப்படுத்தாமல். ரசூலுல்லாஹ் கபரில் அடக்கமாகவில்லை சமூகத்தை ஒருமைப்படுத்தாமல். யா அஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாக கூடிய நேரத்தில் அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள், அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள், அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்று சொன்னதன் அடிப்படை என்ன? அவர்தான் அடுத்த தலைவர். நான் இருக்கும் வரை எவரும் தொழுகை நடத்த அனுமதி கிடையாது. அபூபக்கரை அனுமதித்திருக்கிறேன், இப்போது அபூபக்கரை அனுமதிக்கிறேன். தன்னால் முடியவில்லை, திரை அகல்கிறது, அபூபக்கர் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் அவர்களை பார்த்தார்கள். அபூபக்கரின் தலைமையில் ஒரு சமூகம் நிற்பதை அறிந்தார்கள், புன்சிரிப்பை செய்தார்கள், அறையின் கதவை மூடினார்கள், திரையை மூடினார்கள். அவர்கள் மரணமானது, அவர்கள் மரணம் ஏற்பட்டது இல்லையா? சஹாபாக்களும் ரசூலை அடக்கம் செய்யவில்லை அபூபக்கரை கலீஃபாவாக மாற்றும் வரை. விமர்சனம் செய்வார்கள் வரலாற்றை எழுதுபவர்கள், ரசூலுடைய ஜனாசாவை வைத்துக் கொண்டே இவர்கள் தலைமைத்துவத்திற்கு ஆசை கொண்டார்கள் என்று. இல்லை, அல்லாஹுடைய தூதர் பழக்கிய உருவாக்கிய சமூகம் அது அல்ல. நான் இல்லை என்றாலும் என் சமூகம் ஒரு நேர ஓரணியில் நிற்பதற்கு ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்காமல் என்னை அடக்கம் செய்து விடாதீர்கள் என்பது ரசூலுடைய வழிமுறை. சஹாபாக்கள் அதை பின்பற்றினார்கள், அது நடக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். ரசூல் இந்த உலகத்தில் இருந்து பிரிந்து இந்த பூமிக்குள் புதையும் போது, அடக்கம் செய்யப்படும் போது அபூபக்கர் கலீஃபா. 1000 கருத்து வேற்றுமைகள் இருந்தது அன்சாரிகளுக்கு, 1000 கருத்து வேற்றுமை இருந்தது முஹாஜிர்களின் சிலருக்கும். முனாஃபிக்குகள் எழுந்தார்கள், அலியை பின்பற்றக்கூடிய மக்கள் எழுந்தார்கள். ஆனால் ஒட்டுமொத்த சமூகமும் ஓரணியில் சொன்னது, உமர் கைப்பிடித்து சொன்னார், அபூபக்கரே நீதான் கலீஃபா. ரலியல்லாஹு அன்ஹு வரதா. அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, கடைசியாக தௌபா, பாவ மன்னிப்பை கொண்டு நெருங்குங்கள் அல்லாஹுவை. ஒரு சமூகம் வெற்றி பெறுவதற்குரிய அடிப்படை தௌபா. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே, அல்லாஹுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். பாவங்களை குறித்துக் கொள்ளுங்கள், கஸாவை குறித்து கவலை கொள்ளாதே. தொழுகையை விட்டுக் கொண்டிருந்தால் அதற்கெல்லாம் நமக்கு உரிமை கிடையாது. கஸாவை குறித்து கவலை கொள்ளாதே பெண்ணே. ஹிஜாபை நீ பேணவில்லை என்றால், கஸாவை குறித்து கவலை கொள்ளாதே. உன் செல்வத்தில் ஜக்காத்தை நீ வெளியாக்கவில்லை என்றால், கஸாவை கொண்டு கவலை கொள்ளாதே. அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களில் உன் பார்வையை, உன் செயலை நீ வைத்திருந்தால் அதற்கெல்லாம் உனக்கு உரிமை இல்லை. கஸாவை கொண்டும் ஒரு உரிமைகள் மறுக்கப்படுவதை கொண்டும் கவலை கொள்ளாதே. இன்னும் தவறான அசிங்கமான காட்சிகளை பார்த்து, ஆபாச படங்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தால் கஸாவை கொண்டு கவலை கொள்ளாதே. சமூகமே, எந்த ஒரு சமூகம் போதையை ஒழிப்பதற்கு வந்ததோ அதே சமூகம் போதையை தன் சமூகத்தின் மத்தியிலேயே பரப்பி ஒரு சமூகத்தின் வாலிப சமூகத்தை தரைமட்டமாக்குவதற்குரிய முயற்சியை எடுப்பதில்லை. போன வாரம் கோயம்புத்தூர்ல 9 பேர் அரெஸ்ட் ஆக்கப்பட்டாங்க போதை வழக்குல. 9 பேருடைய பேரை படிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க. போய் ஊட்டியில, இந்த மேட்டுப்பாளையத்துல, இந்த கீழக்கரையில, இந்த காயல்பட்டினத்துல, அதலாம்பட்டினத்துல இங்கேதான் போதை கொடுக்கிறது என்ன பிரமதத்தார்களா? பிரமதத்தார்களா? அங்கெல்லாம் போதை யூஸ் பண்ணி அந்த பீச் ஓரத்திலையும் ரோட்டோரத்திலையும் படுத்து கிடக்கிற வாலிபர்கள் எல்லாம் என்ன, அவங்க எல்லாம் அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடிய சமூகமா? யார் இவர்கள்? யார் இவர்கள்?
இன்ஸ்டாகிராமிலும் சோசியல் மீடியாக்களிலும் சமூகத்துடைய புரட்சி செய்பவர்கள். ஆனால் இரவில் பார்களில், பப்புகளில், போதை வஸ்துக்களில், கஞ்சாக்களில், எத்துணை பப்புகளை, கஞ்சாக்களை விற்கக்கூடிய இடங்களை, கஞ்சாக்கள் அனுமதிக்கப்படக்கூடிய பப்புகளை நடத்துபவர்கள் முஸ்லிம்கள். இதை எதிர்த்து எப்போது போராட போகிறீர்கள் இயக்கங்களே? இதிலிருந்து சமூகத்தை எப்போது பாதுகாப்பதற்கு உங்களுடைய உயிர்களை அர்ப்பணிக்கப் போகிறோம் என்று சொல்ல போகிறீர்கள்? என் எதிர்கால சமூகம் போதையிலும், அந்நியத்திலும், அசிங்கத்திலும், ஆபாசத்திலும், அசிங்கமான காட்சிகளிலும், இசைகளிலும், சினிமாக்களிலும் மூழ்கி நாசமாகிக் கொண்டிருக்கிறது. இதை குறித்த கவலை இல்லாமல், இதை குறித்த விழிப்புணர்வு இல்லாமல், இந்த பாவங்களில் இருந்து சமூகத்தை தடுப்பதற்குரிய அறிஞர்களையும் தலைவர்களையும் உருவாக்காமல் எந்த சமூகத்தை வெற்றி பெற செய்ய போகிறோம்? தூபு இலல்லாஹ். நீ போதையை உட்கொண்டிருந்தால் உன் சமூகத்தின் நிலைமையை கொஞ்சம் நினைத்து பார்த்துக்கொள். ஒரு பச்சிளம் குழந்தை கசாவில் பாலஸ்தீனத்தில் கொலை செய்யப்படுகிறது. அநீதத்தால் இதற்கான உதவியை நீ செய்ய வேண்டும் என்றால் நீ காசு பணத்தை நீ அங்கு போய் போராடவெல்லாம் வேண்டாம். இருக்கக்கூடிய பாவத்தை விடு. பாவத்தை தூக்கி எறி. அந்த பாவத்தை உன் கண்ணை ஆபாசப்படங்களில் இருந்து மூடிக்கொள். சமூகத்திலும் ஆணும் ஆணும் திருமணம் செய்யக்கூடிய, ஆணும் ஆணும் ஒன்று சேரக்கூடிய, பெண்ணும் பெண்ணும் ஒன்று சேரக்கூடிய கே லெஸ்பியன் போன்ற பழக்கங்களும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஒரு சமூகம் தன்னை அழிப்பதற்கு என்ன பாவங்களை எல்லாம் ரப்பிடத்திலே காட்ட வேண்டுமோ அதையெல்லாம் திறந்து காட்டிக் கொண்டிருக்கிறது. நான் பாவம் செய்யவில்லை, நான் பயானுக்கு வந்துட்டேன், அவன் தான் பப்புல உட்கார்ந்து பாவம் செஞ்சுட்டு இருக்கிறான், அவன் களிமா சொல்லியிருந்தான்னா ஒத்தகு ஃபித்னத்தன், பயந்து கொள் சோதனையை தனிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஒரு சோதனை அல்லாஹ் இறக்க வேண்டும் என்றால் அதில் நல்லவர்கள் இருந்தாலும் அல்லாஹ் அந்த பாவங்களை கொண்டு அந்த சமூகத்தை சோதிப்பான். என் பாவம் என் சமூகம் அழிவதற்கு காரணமாகாமல் இருந்தால் போதும். நான் சமூகத்திற்கு நலவு செய்யவில்லை என்றாலும் மேடையில் ஏறி பிரச்சாரம் செய்யவில்லை என்றாலும் பாவத்திலிருந்து ஒதுங்கிக் கொண்டு என் சமூகத்திற்கு நான் உதவி செய்தால் போதும். தவறான எண்ணங்களும் காட்சிகளும் வரும்போது அந்த குழந்தையின் கதறல் சத்தத்தை பார். பசியால் நடக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பார். உன் நாட்டில் உணவை கொண்டு, ஆடையை கொண்டு, உரிமைகளை கொண்டு, நிலத்தை கொண்டு நீ தாக்கப்படக்கூடிய இந்த எதிர்ப்புகளை கொஞ்சம் நினைவில் கொள். எதிர்கால சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. இது தரைமட்டமாக்குவதற்குரிய எல்லா முயற்சிகளும் ஆபாசங்களை கொண்டும், போதைகளை கொண்டும், சினிமாக்களை கொண்டும், இசைகளை கொண்டும், அல்லாஹ்வை விட்டும் மறுமையை விட்டும் திசை திருப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர் நம் மீதும் தொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தூபு இலல்லாஹ், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அல்லாஹ் நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடினால் அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நன்மையாக்கி தந்து விடுவான். தூபு இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி தௌபாவை கொண்டு வாருங்கள். நூஹ் சொன்னார், தௌபா செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ் வானங்கள் பூமிகளில் இருந்து அருட்கொடையை கொண்டு வருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமா. அந்த கூட்டம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு, அல்லாஹ்வை தக்வாவை கொண்டு பயந்திருந்தால், அல்லாஹ்வை தக்வாவை கொண்டு பயந்திருந்தால், ஈமான் கொண்டு தக்வாவை கொண்டு பயந்திருந்தால், லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமா, அல்லாஹ் வானங்கள் பூமிகளுடைய பரக்கத்துகளை அல்லாஹ் திறந்து வைப்பான். பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். தக்வாவை கொண்டும் ஈமானை கொண்டும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பலப்படுத்தினால் லபரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், அல்லாஹ் வானங்கள் பூமிகளுடைய பரக்கத்தை உங்களுக்கு திறந்து வைப்பான். இயன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் யாரும் அந்த உதவியை மிகைக்க முடியாது. வய்யஹ்துலுக்கும், அல்லாஹ் கைவிட்டு விட்டால், எந்த தலைவர்கள் உங்களுக்காக குரல் கொடுத்தாலும், எந்த மக்கள் உங்களுடைய உரிமைகளுக்காக போராடினாலும், யார் உங்களுக்காக எழுந்து நின்றாலும், ஃபமன்தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதி, அல்லாஹ்வை விட யார் உங்களுக்கு உதவி செய்து விட முடியும்? அதற்கு பிறகு அல்லாஹ்வை தவிர யார் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? அல்லாஹ் உதவி செய்வான். வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன். முஃமின்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்ட கடமை. இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்யுங்கள், ஈமானை கொண்டு செய்யுங்கள்,
தௌபாவை கொண்டு செய்யுங்கள், நல்லவர்களாக மாறி செய்யுங்கள், பாவங்களை விட்டு செய்யுங்கள். அல்லாஹ்விடத்திலே மறுமைக்காக, சொர்க்கத்திற்காக, ரசூலுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். தீனோடும், பள்ளிகளோடும், நல்ல அறிஞர்களோடும், சிறந்த தலைமைத்துவத்தோடும், சமூகத்துடைய விழிப்புணர்வோடும், நிர்வாகத்துடைய திறமையில், பொருளாதாரத்துடைய திறமையில், தலைமைத்துவத்துடைய திறமையில், நீதியின் திறமையில் சமூகத்துடைய வாலிபர்களை உருவாக்க வேண்டிய கட்டாய சூழல் இருக்கிறது. பொருளாதாரத்தில் சமூகம் தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீதி நிர்வாகத்தில் சமூகம் தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். மக்களை சந்திப்பதற்கு முன்னால் சிறந்த தலைவர்கள் தலைமைத்துவ பண்பில் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நிர்வாக திறமையில் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தன் வாழக்கூடிய நாட்டில் தன்னால் பலன் கிடைக்கக்கூடிய மக்களாக, தன் ஈமானை கொண்டவர்களை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாக மாறினால் இந்த நாடும், இந்த மக்களும், இந்த உலகமும் நமக்காக குரல் கொடுக்கும். எப்போதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பலப்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஈமானை அல்லாஹ் உயர்த்துவானாக. நம்முடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துவானாக.